வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி மிளகு சட்னி. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு கூட 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். மிளகு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 1/2 பங்கு அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் ஒரு 3லேருந்து 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு வர சேர்க்குறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். அப்புறம் பழுத்த தக்காளி ஒரு 5லேருந்து 6 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி. அதுக்கு புளிப்பாக இருக்கிறதுனால இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுத்திங்கன்னா அதில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் கூட குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. சூடாக போட்டு எக்காரணத்தை கொண்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடாதீங்க, அது மேலேயே அடிச்சிடும். அதனால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் நல்லா கொதிக்க விடணும். இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா கொஞ்சம் 2-3 கொதிக்கட்டும். இந்த சட்னி மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா நம்மளோட தக்காளி மிளகு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.